ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கு அரும்பாக்கத்தில் உள்ள மீன் வீடியோ தான் போட போகிறேன். அங்கே தான் மீன் வாங்க போயிருந்தேன். அந்த மீன் வீடியோ தான் போட போகிறேன். மீனோட ரேட்டு பார்த்திங்கன்னா, இந்த வீடியோ அவங்க காலையிலே அனுப்பிடுவாங்க. ஒரு 7 மணிக்கெலாம் இந்த வீடியோ வந்துடும். கடை திறந்ததுமே வீடியோ வந்துடும். அதில் வந்து ரேட்டெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம கடையில் போய் மீன் வாங்கினா தான் ரேட்டு தெரியும். நிறைய பேர் கேட்பீங்க, இந்த வீடியோலையுமே நிறைய பேர் ரேட்டு கேட்குறீங்க. சில பேர் வந்து நான் போனேன், ரேட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நான் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கடை வந்து அரும்பாக்கத்தில் இருக்குது. அங்கே வந்து காசிமேடு மீன் கிடைக்குது. காசிமேடு மீன் நம்ம வாங்கி சேல் பண்ணணும் அப்படின்னா, நம்மளில் யாராக இருந்தாலும் இந்த ரேட்டுக்கு தான் வச்சு விற்போம். ஏன்னா நீங்கள் நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு கிளம்பி நீங்கள் காசிமேடு போகணும். 2 மணிக்கெலாம் போட்டுகள் வரும்போது நம்ம அங்கே இருக்கணும். விடிய காலம் 2 மணிக்கு போட்டு வரும்போது அங்கே இருக்கணும். 2 மணிலேருந்து 4 மணிக்கெலாம் 5 மணிக்கெலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷான சரக்காக பார்த்து தேடி வாங்கணும். எந்த போட்டில் நல்ல, ஏன்னா எல்லா போட்லேயும் மீன்கள் வரும். அன்றைக்கு பிடிச்ச மீன்கள் தான் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த கடையில் நான் பார்த்தது அதுதான். இவங்க வந்து மெனக்கெட்டு டெய்லி போயிட்டு அங்கே வந்து அன்றைக்கு வந்த மீன்களை எந்த போட்டில் வருதோ, அவங்க கிளம்பும்போது கடைசியாக கேட்ச் பண்ண மீன் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல, அப்படி மீனாக பார்த்து பார்த்து வாங்கி கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்படி வாங்கும்போது அதுக்கான மெனக்கடல் ஜாஸ்தி இருக்கும். இப்போது அங்கே கடை வாடகை, அந்த ஏரியாவில் கடை வாடகை 4 பேருக்கு வச்சு நம்ம சம்பளம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு கொஞ்சம் லாபம் பார்க்கணும். போகிற வர்ற செலவு, காசிமேடுக்கு போகிற வர்ற செலவு, அங்கே இருந்து சரக்கை எடுத்துகிட்டு வர்ற செலவு, அதுக்கு ஐஸ் போட்டு பக்குவப்படுத்துறதுக்கு அங்கேயும் நமக்கு வேலைக்கு ஆள் வேணும். இதெல்லாம் பண்ணி அவங்க வந்து ஒரு பொருள் அன்றைக்கே இதை வந்து காலி பண்ணி ஆகணும். அந்தளவுக்கு தான் அவங்க குவான்டிட்டி எடுக்கிறாங்க. ஒவ்வொரு மீன்லேயும் 5 கிலோ 10 கிலோ, எந்த மீன் அதிகமாக போகுமோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 10-15 கிலோ அவ்வளோதான் வந்து எறா, கடம்பா இந்த மீன்கள்லாம் கூட இருக்குது. மற்றபடி பெரிய மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா மினிமம் குவான்டிட்டி தான் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் மாதிரி 9 மணிக்கெலாம் போனால் தான் நம்ம நினைக்கிற மீன்கள் கிடைக்கும். 9-10 மணிக்கெலாம் ஓஞ்சிடும். 12 அதாவது அந்த மிட் நைட் 12 இவங்க டியூட்டி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆஃப்டர்நூன் 12 முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் டே. அந்த மாதிரி தான் இந்த பிஸ்னஸ் அவங்க பண்ணுறாங்க. அப்போ அதுக்கான மெனக்கடல், அதுக்கான செலவினங்கள் எல்லாமே அதில் தான் பண்ணணும். அப்போங்கும்போது இந்த வேலை தான் நம்ம அந்த இடத்துல வச்சு விற்க முடியும். நானே கடை வச்சாலும் இந்த ரேட்டுக்கு தான் வச்சு விற்பேன், உள்ளதை சொல்லிடுறேன். ஏன்னா இந்த வேலை அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. ஒரு மீனை வந்து நம்ம பதப்படுத்தி கொண்டு வந்து பக்குவமாக கையில் கொடுக்குற வரைக்கும் அதுக்கான போடுற எஃபர்ட் இருக்குல்ல, அந்த வேலை கஷ்டமான வேலை. அவங்கள பொறுத்தளவுக்கு எப்படி பிடிச்சிட்டு வர்றதும் கஷ்டமான வேலையோ, மீனை பிடிச்சிட்டு வர்றதும் கஷ்டமான வேலையோ, அந்த சரக்கு அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து இது இவங்க ஐஸில் வச்சு விற்கிறாங்க அப்படின்னா விலை கம்மியாக வச்சு இவங்க விற்கலாம். அதாவது இப்போ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சரக்கு எடுத்து வச்சுட்டு நல்லா ஐஸ் அடித்து வச்சுட்டானா இருக்கும், வச்சுட்டு அப்படியே ஒரு 4 நாள் வச்சு ஓட்டலாம். அப்படி ஓட்டினாங்க அப்படின்னா விலை கம்மியாக வச்சு விற்கலாம். இவங்க அப்படி கிடையாது. டெய்லி போய் அன்னன்னைக்கு கலெக்ட் பண்ணி கிடைக்கிற மீனை தான் வச்சு விற்கிறாங்க. ஏன்னா ஒரு சில வீடியோக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப அளவு கம்மியான மீன்கள் தான் கொண்டே வந்திருப்பாங்க. ஏன்னா அன்றைக்கு அவ்வளோதான் எது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அது மட்டும்தான் வாங்குறாங்க, அதை மட்டும்தான் சேல் பண்ணுறாங்க. அங்கே அவங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு கஸ்டமர் குரூப் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி மீன்கள் விற்றுட்ருக்காங்க. ஏன்னா அது வந்து தனியாக ஒரு மீன் கடை கிடையாது, அது மார்க்கெட் பக்கத்துலேயே தான் இருக்குது. பக்கத்தில் பெரிய மார்க்கெட்டும் இருக்குது. அப்படிப்பட்ட மார்க்கெட் பக்கத்தில் இவங்க டெய்லி இப்படி இந்த ரேட்டுக்கு மீனை விற்கிறாங்க அப்படின்னா அப்போது அதுக்கான செலவினங்களை உள்ளடக்கி தான் அந்த மீன் வியாபாரம் பண்ண முடியும். நான் வந்து இந்த வீடியோவுக்கு ஒரு 50 லைக் வந்தது அப்படின்னா நான் வந்து அவங்க அனுப்புகிற வீடியோவை சும்மா ஒரு மியூசிக் போட்டு வாரத்தில் ஒரு 2 நாள், அதாவது புதன்கிழமை சனிக்கிழமெல்லாம் ஜஸ்ட்டு வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கிறேன். யாராவது தேவைப்படுறவங்க போய் மீன் வாங்கிக்கலாம். நிறைய பேர் போகிறாங்கன்னு சொன்னாங்க, நிறைய பேர் வர்றாங்கன்னு சொன்னாங்க. தேவைப்படுறவங்க போய் வாங்கிப்பாங்க. இப்போ எனக்கே இப்போ இன்றைக்கு மீன் இல்லை, மீன் தேவைப்பட்டுச்சு, நான் போய் வாங்கிட்டு வந்தேன். அந்த மாதிரி யார் யாருக்கு மீன் தேவைப்படுதோ அவங்க போய், ஏன்னா அங்கே போகும்போது நம்ம 1 கிலோ 1/2 கிலோ 1/4 கிலோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வாங்கிட்டு வந்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி புதன்கிழமை சனிக்கிழமை அவங்க வீடியோ அனுப்புனாங்க அப்படின்னா நான் அதை போட்டு விடுறேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. அதில் வந்து ரேட்டெல்லாம் இருக்காது. நீங்கள் ரேட் கேட்டிங்கனாலும் எனக்கு தெரியாது. அவங்க கொடுக்குற வீடியோவை போடுவேன் தேவைப்படுறவங்களுக்காக. ஜஸ்ட் இந்த வீடியோவில் பார்ப்பேன், ஒரு 50 லைக் வந்தது அப்படின்னா நான் கொடுப்பேன். நீங்கள் தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு போய் மீன் வாங்கிக்கோங்க. ஏன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்க வீடியோ அனுப்பும்போது நான் நினைப்பேன் நம்மளும் போட்டு விட்டால் பல பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க காலையில் 7 மணிக்கு அனுப்பிடுவாங்களா, அப்போ நம்ம சமையலில் கொஞ்சம் பிஸியாக இருப்போம். அதுக்கப்புறம் ரிலாக்ஸ்ட் ஆகும்போது மணி 10 ஆகிடும். கடையை அவங்க 12 மணிக்கு பூட்டிடுவாங்க. நான் 10 மணிக்கு அந்த வீடியோ போட்டேன் அப்படின்னா அதுக்குள்ளே எங்கள் சேல்ஸ் குறைஞ்சிருக்கும், அதாவது விற்று முடிஞ்சிருக்கும். அதை மீன் பண்ணுறேன். அப்படிங்கும்போது நமக்கு வந்து அந்த வீடியோ கொடுக்குறது வேஸ்ட்டு. நான் வீடியோ கொடுக்குறதா 7-7:30க்கு அவங்க வீடியோ கொடுத்த உடனே கொடுக்கணும். கண்டிப்பாக ரெகுலராக மீன் சாப்பிட்றவங்களுக்கு, ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு, ஒருவேளை இந்த மீன் இருந்தால் போய் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோக்கு கீழே யாருமே ரேட்டு கேட்காதீங்க. எனக்கும் ரேட்டு தெரியாது. நீங்கள் ரேட்டு தெரியானா வானகர மார்க்கெட்டில் ரேட்டு சொல்லுவாங்க. அதே
மாதிரி காசிமேடு போனால் நான் ரேட்டு சொல்கிற இடத்துல நானும் உங்களுக்கு ரேட்டு கொடுத்துட்றேன். இதில் எனக்கு வந்து விலைகள் தெரியாது. தேவைப்படுறவங்களுக்காக இந்த வீடியோ கொடுக்குறேன். யாராவது ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கி சாப்பிட்டோன்னா போய் சாப்பிட்டுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவும் ஒரு சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.